மக்களே வணக்கம். பாண்டிய ஸ்டோர் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம சரணமாமா கூட சேருமா சேர மாட்டோம்னு தெரியல, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாக்கியம் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அம்மா ஏதோ கோவம் ஆதங்கத்தில் சொல்லிட்டேன்டா, வாடா சாப்பிட்றான்னு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம், மனசு சரியில்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் அவங்க அப்பா பதறடிச்சுன்னு ஓடி வராரு. அம்மா அம்மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வண்டி வந்திருக்குமா அப்படின்ட்டு. தங்கமயிலும் என்னவோ நம்மள தான் கூட்டின்னு வர வந்து வண்டி அமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஓடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா பெரும் ஏமாற்றம் தாங்க. தங்கமயில் கொண்டு வந்த சீர்வரிசை எல்லா பொருளும் தங்கமயிலோட பொருளை எல்லாத்தையும் பாண்டியனை கொடுத்து அமைச்சிடறாரு. இதை பார்த்து ஷாக்கான பாக்கியம் வந்து கேட்குறா, ஐயோ என்னையா இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கா, யாரையா கொடுத்து அமைச்சதுன்னு. அம்மா பாண்டியனும் கோமதி தாம்மா இந்த பொருளாக கொடுத்து அமைச்சாங்க, இதெல்லாம் உங்கள் பொண்ணுடுது, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோன்றாங்க. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம தங்கமயில் வந்து ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. நடுவில் வந்து என் வாழ்க்கை அவ்வளோதானா போச்சா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சொல்கிறோம் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அழாதக்கான்னு சொல்லிட்டு அக்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏமா இல்லை இப்போ நீ எதுக்கு அழுவுற, மாப்பிள்ளை கட்டின தாலி உங்கள் கழுத்தில் தானே இருக்குது, அதை உங்களால் வாங்க முடியுமா, திருப்பி அவங்களால கேட்க முடியுமா, முடியாது இல்லை. மாப்பிள்ளையை உன்னையும் நான் சேர்த்து வைக்காத நான் ஓய மாட்டேன், என் தலையை அடமானம் வச்சாச்சும் உன்னையும் மாப்பிள்ளையும் நான் சேர்த்து வைப்பேன், அந்த வீட்டில் நீ வாழ்வ அப்படின்றாங்க. உடனே மாணி கேட்குறாரு, அது எப்படி பாய்க்க முடியும், இவ்வளோ வேலை நம்ம பண்ணிட்டோம், அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களான்ட்டு. நம்ம பொண்ணு கண்டிப்பாக அந்த வீட்டில் வாழ தான் போகிறா, நீ பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு தங்கமயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. தங்கமயிலும் அவங்க அம்மா சொன்னது கேட்காம என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க கோமதிக்கு. கோமதி வந்து தங்கமயிலோட ஃபோன் கால் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் திருப்பி கால் பண்ணுறான்னு தெரியலேன்ட்டு. அந்த இங்கே ராஜி மீனா கோமதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பழனிவேலு அந்த வீட்டுக்கு வராரு. என்னடா நீ கடை திறக்கலையா, இல்லைக்கா உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன், கடை திறக்கணும்க்கா, சுகன்யா வேற பாவம், அவன் மட்டும் ஒத்தையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதை போகிறோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஓயாமல் ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு கோமதிக்கு. இங்கே பாருடா இந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணி விடு, தங்கமயில் தான் எனக்கு கால் பண்ணுறான்ட்டு என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இவ்வளோ கூலாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காளே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத மானம் கட்டவ, அவளை நினச்சாலே எனக்கு ஆத்திரம் வருது, அவள் பேரே எனக்கு கேட்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை நான் பார்க்கவே கூடாதுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு நம்பருக்கும் கால் வருது, ராஜிக்கு அடுத்தடுத்து கால் வருது. எல்லாரும் பிளாக் பண்ணுங்க, அவகிட்ட யாரும் பேசவே கூடாதுன்னு கோமதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சரவணோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சேடா, எல்லாம் என் தலையெழுது, தெரியாமல் அந்த பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அக்கா அதெல்லாம் சரியாயிடும்க்கா, விடுக்கா, என்ன பண்ணுறது, நேரம் அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது, நம்ம மாப்பிள்ளை நல்ல பையன், எல்லாமே அவன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு நம்ம பழனிவேலு. அந்த நேரத்தில் ராஜி கேட்குறாங்க, என்ன சித்தப்பா நான் கொடுத்த அமிச்சல லெட்டர் சித்தப்பாக்கா அப்பாக்கா அதை பார்த்தாங்களான்னு கேட்குறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்ன லெட்டர் அடி கொடுத்த அமிச்சேன், இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஓட்டு கேஸ் இல்லாமல் நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்கல்ல, நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, படித்தாங்க, உங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராஜிமா அப்படின்றாங்க. நான் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறேன். அதாவது வீட்டுக்கா, எந்த வீட்டுக்கு நீ போகிறேன்னு கோமதி கேட்குறாங்க. இல்லை நான் போய் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. உடனே மீனாவும் சரி நீ பண்ணுறதான் கரெக்டுன்றாங்க. காலத்துக்கு ஒரு எல்லாரையும் உசுப்பேற்றி விடுறதையும் வேலை, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா, ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இப்போ திருப்பி ஒரு புது பிரச்சனைக்கு ஏன் நீ ஆரம்பிக்கிற, வேணா ராஜி அங்கெல்லாம் போகாதுன்றாங்க. அது எப்படி, நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, டேஷனுக்கு வந்திருக்காங்க, கோர்ட்டுக்கெலாம் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்ல வேணாவா, அவங்க காலத்துக்கு இப்படியே தான் இருப்பாங்க, பழைய மாதிரி ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தால் குடும்பத்தில் விரிசல் ஆகிடும்க்கா, ராஜு சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கணும்ல, ராஜு போய் பேசிட்டோம், எடுத்தோட பேச மாட்டாங்க. இப்போ கூட பாரு, நான் இங்கே வந்ததுக்கு அண்ணன் திட்டிகிட்டே இருந்தார், என்னடா இன்னும் அக்கா வீட்டிலே தான் இருப்பியா, குறைக்கிற வழியை பார்க்க மாட்டியா, போடான்னு சொன்னார், அதுக்கு நான் விட்டுற முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கணும், போவேன்னா டக்குன்னு தீர்ந்துருமாக்கா, ஏதோ பிரச்சனைன்னு வந்தாங்க, அதை ரத்த சம்பந்தம் விட்டுருவாங்களா அப்படின்ட்டு, சோறு கிடலைனாலும் சொல்லுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கக்கா, அதான்க்கா உறவு பந்தம் அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்காரு நம்ம கோமதி கிட்ட. ராஜுவுமே அம்மா சிதப்பா சொல்கிறதான் கரெக்டாக, நான் போய் முதல் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு. பழனிவேலும் முதல் போய் பேசிட்டோம்க்கா, எடுத்தவொடனே பேசிட மாட்டாங்க, அடுத்தது ராஜி போக அவங்களும் பேசுவாங்க, நம்ம குடும்பம் ரெண்டும் ஒன்று சேரணும்ல, இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நாலு கூட விரிசல் ஆகிடும், அப்புறம் காலத்துக்கு நம்ம ஒன்று சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லிட்டு இருக்காரு. ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம அப்பா அம்மாவே பார்க்க போகிறோன்ட்டு அந்த வீட்டுக்கு வாசலில் போகிறாங்க. அங்கே என்ன நடக்கும்னு தெரியலங்க. ராஜிக்கிட்ட முகம் கொடுத்து அவங்க அப்பாவும் சித்தப்பா பேசுவாங்களா, இல்லை பழையபடி வந்து முறைப்பாங்களா என்னன்னு தெரியல மக்களே. அடுத்த வர வீடியோவில் தான் என்ன விஷயம் நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.